Good morning students, welcome to Kalabharathy Academy. ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னு சொன்னால், இந்த பிளான்ட்டுடைய டிஷ்யூஸ், பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ரெண்டு விதமாக பார்த்துருக்கோம். அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் டிஷ்யூவோட செல்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பற்றி அடுத்த டிஸ்கஷன் நம்ம போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலேயும் தேர் ஆர் 3 டைப்ஸ். ஒன்று எபிக்கல் மெரிஸ்டம், அது ஷூட்டுடைய டாப் மோஸ்ட் பார்ட் டிப்பில் இருந்தால் என்ன எபிக்கல் மெரிஸ்டம். ரூட்டுடைய லோயர் மோஸ்ட் அப்பக்ஸ் எண்டில் இருந்தால் அதுவும் எபிக்கல் மெரிஸ்டம். என்ன அதற்கு பதிலாக என்ன அப்பக்ஸ் அண்டு ரூட்டுடைய டிப் ரெண்டுக்கு நடுவில் வேற எங்கேயாவது நோட்ஸு, இன்டர்நோட்ஸு, அதுக்கு பக்கத்தில் பேஸ் ஆஃப் தி நோட்ஸு, லீஃபில் அதெல்லாம் இருந்தால் அது வேறு. அது பேர் இன்டர்கேலரி, தட் இஸ் அட் தி மிடில் ஆஃப் தி பிளான்ட். அண்டு லேட்ரல்ங்கிறது அட் தி சைட்ஸில் இருக்கிறத மட்டும் மீன் பண்ணுறது இல்லை, அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது பிளான்ட்டுடைய லைஃப்பில் லேட்டர் ஸ்டேஜில் டெவலப் ஆகுது. என்ன அது லேட்ரல் சைட்ஸ்லேயும் இருக்கும், தட் இஸ் கால்ட் லேட்டரல் மெரிஸ்டம். 3 டைப்பில் இருக்குது. திஸ் எபிக்கல் மெரிஸ்டம் ஷூட்டில் இருந்தால் அது பேர் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், எஸ்ஏஎம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இது எங்கே இருக்கும்னா கிவ்ஸ் ரைஸ் டு ஆர்கன்ஸ் லைக், இதில் இருந்து தான் டிஃபரென்ஷியேட் ஆகி லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் உற்பத்தி ஆகும். இட் ஆக்குபைஸ் தி டிஸ்டன்ட் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் தி ஸ்டெம் ஆக்சிஸ். அடுத்து ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் which provides the meristematic cells for future root growth and occupies the tip of the root. ரூட்டுடைய லாஸ்ட் எண்ட் டிப்பில் இருக்கும். சாம் அண்ட் ராம் செல்ஸ் டிவைட் ரேப்பிட்லி, ரொம்ப ஸ்பீடாக டிவைட் ஆகும். அண்ட் கன்சிடர் இன்டெட்டர்மினேட்னு அர்த்தம் சொன்னால் அதனுடைய செல் டிவிஷன் முடியாது. அது எப்பயும் பிளான்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் செல் டிவிஷன் அதில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் இன்டெட்டர்மினேட். இன் தட் they do not possess any defined end status. செல் டிவிஷனுக்கு எண்ட் ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் கால்டு இன்டெட்டர்மினேட். அடுத்து டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் தி ஸ்டெம். இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இது ஒரு ஷூட்னு வச்சுங்க, இந்த டாப்பில் இருக்குது, இது இப்படியே டெவலப் ஆகி வளர்ந்துட்டே போகுதுன்னு சொல்கிறப்ப மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ மட்டும் மேலே திருப்பி அடுத்த மேலே அப்பக்ஸுக்கு போகிறதில்ல, கொஞ்சம் டிஷ்யூ இங்கே விட்டுட்டு போயிடும். ஏன்னா அது நோடனுடைய பேஸ், நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட், கணுவுக்கு பேஸில் அது கொஞ்சம் இருக்கும், லீஃபில் கொஞ்சம் இருக்கும். டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் தி ஸ்டெம் சம் செல்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஃப்ரம் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் தேட் கான்ஸ்டியூட் தி ஆக்சிலரி பட். அந்த நோடு பக்கத்தில் என்ன லீஃபுடைய ஆக்சிலால் வரக்கூடிய பட் ப்ரெசன்ட் இன் தி ஆக்சில்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ். அட் தி மெரிஸ்டம் சமிட் there is a small group of slowly dividing cells. இது ஷூட்னு வச்சிங்க, எபிக்கல் மெரிஸ்டம் மேலே இருக்குன்னா இருக்கிற எல்லா செல்ஸும் மெல் செல்ஸும் ஃபுல் ரேபிட் குரோத்தில் இருக்காது. கொஞ்சம் செல்ஸ் அதில் ஸ்லோலி க்ரோயிங் செல்ஸ். என்ன இந்திமே நம்ம என்ன பார்த்தோம், என்ன இது ரேப்பிட்லி க்ரோயிங், டிவைட் ரேப்பிட்லி சொன்னோம். ரூட்டில் இருந்தாலும் சரி, ஷூட்டில் இருந்தாலும் சரி. இதுவும் அதே மாதிரி ரூட்டில் இருந்தாலும் சரி, ஷூட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் ஸ்லோலி டிவைடிங் செல்ஸ். அது என்ன பண்ணுதா, அந்த ஜோனுக்கு பேர் கால்டு சென்ட்ரல் ஜோன். அந்த ஜோனுக்கு பேர் சென்ட்ரல் ஜோன். அந்த செல்ஸோடைய வேலை என்ன, இது ஸ்டெம் செல் ஃபங்க்ஷன் நடக்கும் எஸ்ஏஎம்லேருந்து வரும்போது. அண்ட் ஆர் எசென்சியல் ஃபார் மெரிஸ்டம் மெயின்டெனன்ஸ். இந்த மெரிஸ்டம் உயிரோடு இருக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் அதில் கொடுக்கும். ஏன்னா மெரிஸ்டமில் ஃபுட் சர்வீஸ் வெரி வெரி லோ அண்ட் அவனுடைய ரெஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி ஹை. இது ஒரு ரூட்டுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ரூட் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு வந்து செல் ஜோன் ஆஃப் செல் டிவிஷன். இது ரூட்டுக்கு ஒரு கேப் இருக்குது, தட் இஸ் கால்ட் ரூட் கேப். இந்த ரூட் கேப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. இந்த மெரிஸ்டம் கீழ் நோக்கி வளர்ந்துகிட்டே போகும். ஸோ ரூட் நின்றுக்கிட்டே போகும், மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகும். இது வளர வளர கேப் கீழ் நோக்கி போகும். கேப் செல்ஸ் வெளியில் போயிட்டு புது செல்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த மெரிஸ்டம் மேல் நோக்கி வளர வளர இது பேர் எலாங்கேஷன் ஜோன். ரூட் எலாங்கேஷன் இப்படி கூடி நடந்துகிட்டே இருக்கும். இந்த எலாங்கேஷன் முடிஞ்சு இது எலாங்கேஷன் இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ
ஃபஸ்ட்டு வந்து எலாங்கேஷன் ஜோனில் இருக்கிற செல்ஸ் மேலே போனோன்னே திஸ் பிகம்ஸ் மெச்சூர் அண்ட் கெட் டிஃப்ரென்ஷியேட்டட். அதிலிருந்து ரூட் ஹேர்ஸ் தனித்தனியாக வெளியே வருது. என்ன, ஸோ தெர் இஸ் ஏரியா ஆஃப் செல் டிவிஷன், தட் இஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. என்ன, this grows upwards, zone of elongation, again goes up, zone of maturation, there get differentiated and root heads are formed. Okay, இப்போ meristem which occurs between mature tissues is known as intercalary meristem. அது சொன்ன மாதிரி ஒரு ஷூட்டு, இதில் ஒரு மெரிஸ்டம்ஸ் இதில் இருக்குது. இது ஃபர்தர் ஷூட்டாக வளருது. வளரும்போது கொஞ்சம் மெரிஸ்டம்ஸ் இங்கே விட்டுட்டு மேல் நோக்கி வளர்ந்து போகுது. அந்த விட்டு போன மெரிஸ்டம்ஸ் மேலேயும் கீழேயும் டிஃபரன்ஷியேட்டட் மெச்சூர் செல்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் மெரிஸ்டம் இருக்குது. தட் இஸ் அட் தி இன்டர்னோடில் எல்லாம் இருக்கும். தட் இஸ் கால்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் அக்கர் ஒன்லி இன் தி மோனோகாட், பர்டிகுலராக இன் தி கிராசஸ். கிராசஸுடைய ஸ்டெம்லையும் என்ன, தட் இஸ் பேஸ் ஆஃப் தி நோட்ஸ்லையும் அண்ட் லீஃப் பிளேட்ஸ்லையும் இருக்கும். எதுக்காக அப்படி இருக்குது? இட் இஸ் அன் அடாப்டேஷன் டெக்னிக். ஏன்னா கிராசஸ் சொன்னாலே நிறைய அனிமல்ஸ் அதை மேய்ஞ்சிரும். அப்போ அந்த மேய்ஞ்சி போகிற அந்த இலைகள், அந்த ஸ்டெம் பகுதிகளை மீண்டும் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டேஷன் மாதிரி இது வளருது. தீஸ் அலோ டேமேஜ்டு லீவ்ஸ் டு ரேபிட்லி ரீக்ரோ. This leaf regrowth in grasses evolved in response to damage by grazing animals. இதே மாதிரியான இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் என்ன, மூங்கில் மரத்தில் ஒவ்வொரு கடுலையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போகிறதுனால அந்த ஸ்டெம் ரொம்ப நீளமாக வளர்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் ஆர் தி நோட்ஸ் ஆஃப் பேம்பூ அலோ ஃபார் ரேபிட் ஸ்டெம் எலாங்கேஷன். ஓகே, இது ஒரு ஸ்டெம்முடைய என்ன, இதில் எப்படி லீவ்ஸு மற்ற பகுதிகள்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு காமிக்குது. இந்த இ செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் தி மெரிஸ்டம். என்ன, இது ஸ்டெம்முடைய சென்ட்ரல் ஆக்சிஸ். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் மெரிஸ்டம் இப்படியே குராயிட்டே போகும்போது சைடில் இப்படி லீவ்ஸ் கொடுக்குது. இது புதுசாக டெவலப் ஆகிற லீவு, இது ஏற்கனவே டெவலப் ஆன லீஃப், அது மாதிரி கொடுத்துட்டு போகுது. இப்போ இ இஸ் ஏபிக்கல் மெரிஸ்டம். இந்த ஏ அண்ட் எஃப்ங்கிறது இப்போ தான் உற்பத்தியாக வரக்கூடிய லீஃப். ஏ அண்டு எஃப் இஸ் நியூ லீஃப் விச் இஸ் பீயிங் க்ரோன் ஃப்ரம் திஸ் மெரிஸ்டம். அடுத்து ஹெச் இஸ் டெவலப்பிங் ஆக்சிலரி பட். இந்த ஒரு லீஃப் ஏற்கனவே உற்பத்தியாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஆக்சிலில், இந்த ஆங்கிளில் மெயின் ஸ்டெம்முக்கும் லீஃப்கான ஒரு ஆங்கிளில் ஒரு ஆக்சிலரி பட் உற்பத்தி ஆகுது. தட் இஸ் ஹெச். சரியா? இந்த லீஃபுடைய பிளேடில் ஹேர்ஸ் மாதிரி குரோ ஆகுது. தட் இஸ் கால்டு ட்ரைகோம். இந்த பார்ட்ஸ் எல்லாமே இந்த மெரிஸ்டமில் இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகி வெவ்வேறு பிளான்ட்டுடைய பார்ட்டாக மாறுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.